Hi everybody, welcome to Sudhi's Kitchen. நம்ம இன்னைக்கு பண்ண போறது வந்து இந்த ரஸ்க் வச்சு ஒரு அல்வா பண்ண போறோம். சோ இந்த ரஸ்க் நார்மலாவே வந்து நம்ம வீட்ல வச்சிருப்போம். இல்லனாலும் இந்த பிரிட்டானியா 10 rupees பாக்கெட் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு ஈஸியா ஒரு ஸ்நாக் பண்ணிடலாம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரஸ்க் மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக ஒரு 10 minutes தான் ஆகும் இதை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி கெஸ்ட் யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லைங்கிற பட்சத்தில் இந்த ஒரு ரஸ்க் பேக்கெட் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ நான் ரஸ்க்கு வந்து ஒரு 10 to 12 ரஸ்க் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப்பு வந்து ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் நார்மல் சுகரும் எடுத்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கலாம். இது வந்து நெய், அப்புறமா முந்திரி பருப்பு, கொஞ்சமாக வந்து ஏலக்காய், 2 ஏலக்காய் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அதில் இருக்கிற அந்த பாட்ஸை மட்டும் நம்ம வந்து நல்லா நுணுக்கி இதில் சேர்க்க போகிறோம். ஏற்கனவே இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் ஃப்ளேவர் இருக்கும், ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் இது வீட் ரஸ்க்கு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக போய் கேட்டிங்கனாலே கிடைக்கும், அந்த எல்லோ கலர் பேக்கெட்டில் வந்து வீட் ரஸ்க்கு கிடைக்கும். ஸோ அந்த வீட் ரஸ்க்கே எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரஸ்க்கை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு பேக்கெட் ரஸ்க் வாங்கினா கரெக்டாக இருக்கும், ஒரு 4 பேருக்கு 5 பேருக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நம்ம இந்த முந்திரியை வறுத்துடலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த ரஸ்கையும் கொஞ்சமாக நெய் விட்டு அதில் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு சர்க்கரையை போட்டு நம்ம ஆட் பண்ணி நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரஸ்க்கு தூளை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்க, இது வந்து நான் ஏற்கனவே அது கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கு ரஸ்க்கு, அதனால நான் இந்த 3/4 கப் அளவு சர்க்கரை மட்டும் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ரஸ்க்கு தூளை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறிட போகிறோம். கட்டி தட்டாமல் கிளறிடணும். நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. கட்டி தட்டாமல் நல்லா பொறுமையாக கிளறிக்கோங்க. பாருங்க, கட்டி தட்டாமல் நல்லா கிளறியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கொஞ்சமாக பால் ஆட் பண்ண போறேன். பாருங்க, ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பால் சேர்க்கும் போது. இதை நல்லா கிளறிக்கோங்க. இது கிளறிட்டே இருக்கும்போதே நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டு கிளறுங்க, அப்போதான் அடியில் பிடிக்காம நல்லா வரும். இப்போ நான் முந்திரியை மட்டும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன் கீழே. இப்போ நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். பாருங்க, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டுட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா சுருள்றப்ப தான் வரணும், அது வரைக்கும் நம்ம கிளற போறோம். இப்போ கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இருக்குது பாருங்க, அப்போ அந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு கிளறுங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து நெய் வந்து வெளியில் வரும், அதே மாதிரி நல்லா சுருண்டு வர பதம் வரும். அந்த சமயத்தில் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சுருண்டு வந்துருச்சு. அவ்வளோதான். இதில் வந்து நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். அப்புறமா வறுத்து வச்சிருக்கிற
முந்திரியையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், பாருங்க இப்படி ஒட்டாம வரணும், அது வரைக்கும் நம்ம கிளறணும். கொஞ்சம் கொஞ்சம் நெய் விடுங்க, நிறைய விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா வேகவும் வேகாது, பிளஸ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்டே வந்து ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நம்மளுடைய சூப்பரான ரஸ்க்கு அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே வந்து நம்ம நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம கிளற போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from Sudhi's Kitchen.